மக்களே, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா இன்னைக்கு 2 பேர் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அது யாரு என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவும் பல பேர் போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக அன்அஃபிஷியலில் 5 பேர் டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த 5 பேருக்கான டிஃபரன்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ரம்யா, கெமி, பிரவீன் அண்ட் துஷார் இந்த 5 பேருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தாங்க. ஓகே, அன்அஃபிஷியலையும் அஃபிஷியல்லையும் இந்த 5 பேர் தான் அதுக்கான இது இப்படி இருந்தது. ஸோ இதில் யாரை எவிக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சிருப்பாங்க போல. பட் அதில் 2 பேரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், வாரத்தோட ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு இருந்தேன், போன வாரம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாரம் கம்பல்சரி டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நான் சொன்னேன்னா அதுல ஒரு ஃபீமேல் ஒரு மேல் இருப்பாங்க டெஃபினெட்லி அப்படின்றது. ஏன்னா டேஞ்சர் ஜோன்ல 2 ஃபீமேல் 3 மேல் இருந்தாங்க. அதுல ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டை விட்டு அதிரடி வெளியேற்றும் அப்படின்றது உறுதியான தகவல். பட் இது சாட்டர்டேல நடக்குதா சண்டேல நடக்குதா அது எனக்கு தெரியாது. ஆனா 2 எலிமினேஷன்ல ரம்யா ஜோ எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்றது மொதல் விஷயம். அதுக்கேற்ற மாதிரி ரம்யா ஜோ இந்த வாரம் கண்டென்ட் எதுவுமே வரல. அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கண்டென்ட் ஏதாவது வந்துச்சா, இல்ல 1 hour எபிசோட்ல கூட பெருசா காட்டப்படவில்லை. நேற்று எபிசோட்ல தான் இந்த குட்டி சாத்தான் அப்படின்ற ஒரு டைலாக சொல்லி ரம்யா ஜோ எபிசோட்ல வந்தாங்களே தாண்டி அதை தாண்டி வேற எந்த இடத்துலயுமே ரம்யா ஜோ வரவில்லை அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. கரெக்டா? கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து என்ன இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஹைலைட் என்னன்னா, ரம்யா ஜோவுக்கே தெரியும் இந்த வாரம் நான் தான் எவிக்ட் ஆக போறேன். எவிக்ட் ஆக வேண்டிய நேரத்தில் நான் எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டு கத்திக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போகும்போதாவது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்துட்டு போயிடுறேனே, இது மாதிரி போறேனே அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரையும் ரம்யா ஜோ சூப்பர் டீலக்ஸ் இருக்கிற வரையும் அந்த சூப்பர் டீலக்ஸ்ல டாமினேட் பண்ணிட்டு காமன் ஹவுஸ் ஆனவொடனே உடனே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, எனிவே குட். ஸோ வந்து ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு, அதை எப்படி எடுத்துட்டு போய் வெளியே பயன்படுத்துறாங்க அப்படின்றது ரம்யா ஜோ கையில தான் இருக்கும். ஓகே, அடுத்து 2வது எலிமினேஷன் யாரு? 3 ஆண்கள் இருக்காங்க, எஃப்ஜே, பிரவீன் அண்ட் துஷார். பிரவீன் வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்ல கொடுத்துட்டு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கார். அது ஒரு பக்கம். எஃப்ஜேவா துஷாரா அப்படின்ற ஒரு ஸ்கேல் வரும்போது அதுல பாத்தீங்கன்னா எஃப்ஜேவை காப்பாத்தி துஷாரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ துஷார் தான் 2வது எலிமினேஷன் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, துஷார் இந்த வாரம் தான் ஓப்பன் அப் ஆகி எனக்கும் கோவம் வரும்டா நானும் பேசுவேன்டான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்து சிட்டிக்கே கோவம் வருது அப்படின்ற மாதிரி துஷார் நிறைய இடத்துல நேற்று நைட்டு கூட திவ்யாவை வச்சு செஞ்சுட்டு இருந்தார். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கடைசியில் அதான் சொல்லுவோம்ல, இப்போ நம்ம 4 வாரமா நம்மளை பயன்படுத்தியிருக்க மாட்டோம், நம்மளோட ஸ்கில்ஸை வெளியே காமிச்சிருக்க மாட்டோம், நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளோட டேலண்ட் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டா? ஆனா நம்ம என்னைக்கு வந்து ஓப்பன் அவுட் ஆகி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றோமோ அந்த வாரம் நம்மளோட கடைசி வாரமா இருக்கும். இது பல பேருக்கு பல நிலைமையில் நடந்திருக்கு. பல சீசன்ல இது ஒரு வழக்கமா நடக்க வேண்டிய விஷயம் தான், நடக்கிற விஷயம் தான். நடக்க வேண்டிய நடக்கிற விஷயம் தான். அந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் டெட்லைனா நினைச்சு நம்ம டிராவல் பண்ணிருக்கணும். ஸோ இப்பதான் அவருக்கு அந்த கேமோட புரிதல் வீட்டுக்குள்ள வந்த வைல்டு கார்டு மூலியமாவும் வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மூலியமாவும் தான் அவருக்கு இந்த கேமோட புரிதலே வந்திருக்கு. அதுலயும் பிரியங்கா போகும்போது கூட சொல்லிட்டு போறாங்க, கேமை பார்த்துக்கடா, இதெல்லாம் புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில புரிஞ்சிக்க வேண்டிய நேரத்துல மொத்தமா காலி ஆயிடுச்சு. டோட்டலா முடிச்சு விட்டாங்க துஷாரை அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் கெமி அவங்க என்னன்றது உங்களுக்கே தெரியும், காப்பாத்திருப்பாங்க. ஸோ ஆனா கெமிக்கும் ஓரளவுக்கு, ஏன்னா கெமிக்கு பெருசா நெகட்டிவ் இல்லை. கெமி மேல இருந்த ஒரே நெகட்டிவ் வாரம் இருந்த நெகட்டிவ் தான். வேற எதுவுமே கெமி மேல பெருசா நெகட்டிவ்ன்றது வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த கேட்டகரியில கெமி எஸ்கேப்ஸ். எஃப்ஜே மேல நிறைய நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் அவனை வச்சு ஏதாவது சீனு வரும் அப்படின்றதால எஃப்ஜே ஹோல்டு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா எஃப்ஜே வீட்டுக்குள்ள நிறைய அட்ராசிட்டிஸ் பண்றது, கத்துறது, இந்த மாதிரி ப்ரோமோ செக்மெண்ட்ல இருந்தெல்லாம் நிறைய வராருல, அந்த கேட்டகரியில ஓகே. ஸோ துஷார் கிட்ட இருந்து இதுக்கப்புறம் அதிகமா எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பெட்டர் அவர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கம்பேரிஷன்ல போயிருப்பாங்க. இப்போ எஃப்ஜே, துஷார் அண்ட் பிரவீன் கிட்ட இருந்தும் வருது, எஃப்ஜே கிட்ட இருந்தும் வருது. துஷார் தான் அதில் கம்மியா இருக்காரு அப்படின்ற ஆப்ஷன் அவங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓட்டிங்லேயும் கம்மி. அந்த கன்சிடரேஷன் போகும்போது இது ஒரு மெயின் பாயிண்டா இருந்திருக்கும். ஏன்னா 4 வாரம் வாய்ப்பு கொடுத்துரும், இந்த 5வது வாரம் இதுல மட்டும் சடனா ஏதாவது என்ன நடக்க போகுது பெருசா அப்படின்ற மாதிரி தான். ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட் ரம்யா அண்ட் துஷார். ஸோ இது ஆனா துஷார் ரொம்ப வருத்தப்படுவான், அதுதான் எனக்கு இதுவாயிருச்சு. ஏன்னா இது பேசாமையோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறதா பெருசா தெரிஞ்சிருக்காது. இந்த வாரம் ஓப்பன் அவுட் ஆகிட்டு இது போகும்போது இது
பாத்தீங்கன்னா இல்லையா, எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். வேற வழி இல்லை. இந்த வாரம் அரோரா வந்திருந்தாங்கன்னா அரோரா துஷார் ஜோடியாவே போயிருப்பாங்க. நான் போன வாரமே சொன்னேன், இதுல வந்தாங்கன்னா அவங்க 2 பேர் ஜோடியா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த வாரம் அரோரா எஸ்கேப் ஆயிட்டாங்க, துஷார் காலி ஆயிட்டா. இல்ல அரோரா வந்திருந்தாங்கன்னா அரோரா அண்ட் துஷார் வந்து ஆட்டோமேட்டிக்லி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ், 2 பேரும் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அரோராக்கு ஒரு நல்ல நேரம், அவங்க அழகா எஸ்கேப் ஆயிட்டு இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் அரோராவை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுல சாட்டர்டே யார் எலிமினேட் ஆவரா, சண்டே யார் எலிமினேட் ஆவராலாம் தெரியாது. ஆனா இந்த 2 பேர் எலிமினேட் ஆவாங்கன்றது மட்டும் உறுதி அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.